மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. யாருப்பா? பார்க்குறேன். ஹலோ ஹலோ ரகு, நான் அனந்தன் பேசுகிறேன். என்ன ஆனந்தன், என்ன விஷயம்? ரகு, நான் உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். உங்களெல்லாம் முடிஞ்சால் கொஞ்சம் இங்கே வர முடியுமா? சரி, நான் இப்போயே வரேன். அம்மா, அவன் இப்போ எங்கே போகிறான்? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? ரகு மாமாவோட வேலையை அதானே மாமா. அவர் பிரச்சனையை சந்திக்காத நாள் ஏதாவது இருக்கா என்ன? இந்த விஷயத்த மூர்த்தி தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா? ஆமா, மூர்த்தி தான் சொன்னான். கேன்டீன்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்திருக்காங்க. ரொம்ப அவமானமா போச்சு. அத்தை, மாமாக்கும் அண்ணனுக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. சண்டை நடந்ததுனால தானே மூர்த்தி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ச்சே, நமக்கு எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வருதோ? இந்த பசங்க இந்துவ அவ வழியில விடலாம் இல்லையா? அதுக்காக எதுக்கு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க? இந்து ஆபீஸ்ல இருந்தா இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு அவ காரணமா இருப்பா. அவளை அங்கிருந்து துரத்தி விடலான்னு பார்த்தா அது முடியாம போச்சு. பார்வதி சித்தி தான் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களே, அப்புறம் அவன் எதுக்கு பயப்படணும்? அத்தை, இந்து ஆபீஸ்ல இருந்து துரத்தி விட முடியாதா? அவ ஆபீஸ்லயே இருந்தானா அண்ணனும் மாமாவும் இதுக்கப்புறமும் சண்டை போடுவாங்க. இந்து ஆபீஸ்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அருண் மாமாக்கு டென்ஷனா தான் இருக்கும். அந்த ரகு தானே அவளை ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டது. அப்பதானே எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ரகசிய உறவு. ரகுவுக்கும் இந்துவுக்கும் நடுவில் அப்படி ஒரு ரகசிய உறவே இல்லையா அபி? அந்த உறவை நீ கிரியேட் பண்ணி அண்ணனை சந்தேகப்பட வச்சுட்டல. நீ ஏண்டி அந்த மாதிரிலாம் சொல்ற? அபி, அதானே உண்மை. உண்மை எதுவா இருந்தாலும் ரகுக்கும் இந்துக்கும் இடையில எதுவும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ரகுவோட வண்டியில உட்காந்துட்டு தானே இந்த ஆபீஸ்க்கு வரா. அதுக்கான அர்த்தம் என்ன? அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்து ஆபீஸ்க்கு ரகு கூட ஏன் பைக்ல வந்தானே நமக்கு தெரியாதுல்ல. மது, இப்ப நீங்க தேவலம் ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்க. ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ற. ஆமா, நான் ஃபீல் பண்றேன். அண்ணனும் மாமாவும் இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கு காரணம் நாம தானே அபி. அவங்க இந்த மாதிரி சண்டை போடுறத என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல. ஓ, அதான் உன் பிரச்சனையா? இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்துவையும் அண்ணனையும் நாம பிரிச்சு வச்சதுனால இப்போ ஆனந்தன் மாமாவும் அண்ணனும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அன்னைக்கே அபி கிட்ட சொன்னேன். மது, நீ இனிமே அந்த விஷயத்த நினைச்சு எப்பவுமே கவலைப்படவே வேண்டாம். ஆனந்துக்கும் அருணுக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க 2 பேரும் எதிரி ஆயிட்டாங்கல்ல. அதனால இப்ப என்ன? நீ நடந்த எல்லா விஷயத்தையும் உன் அண்ணன் கிட்ட போய் சொல்ல போறியா என்ன? எனக்கு தெரியல. உனக்கு தெரியலனா நான் சொல்றேன். மது, நமக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த வாட்ஸ்அப் விஷயத்த நீ அருண் மாமா கிட்ட சொன்னீனா அதுக்கான எல்லா பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்க வேண்டியிருக்கும். நீ மட்டும்தான் குற்றவாளியா இருப்ப. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உன்னையே நான் குற்றவாளியாவும் ஆக்குவேன். அபி, நீ என்ன சொன்னாலும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சுபத்ரா, உன் பொண்ணு நம்மள ஏமாத்திருவாளோ? அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஆனந்தும் அருணும் சண்டை போட்டதுனால அதை தாங்க முடியாம இங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கா. நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இங்க பாரபி, மாதுரி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அவ வாயை திறந்தா நம்ம மாட்டிப்போம்.
அன்னைக்கு அருணும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ண நம்பரை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களை நான் கூப்பிட்ட விஷயத்த நான் இந்து கிட்ட கூட சொல்லலை. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ரகு, அருணுக்கும் இந்துக்கும் நடுவில் இருக்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சுன்றது தான் இப்போ எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. ஆனால் அருணோட நடவடிக்கை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில என்னால் இன்வால்வ் ஆகாமல் இருக்கவே முடியல. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இந்த பிரச்சனை முடிஞ்சாகணும். அதனால தான் நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன் ரகு. ஆனந்தா, அருண் சந்தேகப்படுற மாதிரி எனக்கும் இந்துக்கும் ஒன்றும் இல்லை. அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி. அப்படி இருக்கும்போது அருண் எதுக்கு சந்தேகப்படுறான்? அருண் இந்துவோட புருஷனா இருக்கிறனால தான் மன்னிச்சு விடுறேன். இல்லைனா நடக்கிறதே வேற. ரகு, அடிதடி மூலியமா அருணை திருத்த முடியாது. இன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துருச்சு. அருணோட மனசை மாத்தி அவனையும் இந்துவையும் ஒன்று சேர்க்கற தவிர இதுக்கு வேற வழியே இல்லை. அதுக்கு தான் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. இந்துவும் அருணும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் எனக்கு போதும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? உங்க போன்ல இருந்து இந்துவோட போனுக்கு வந்தது, இந்துவோட போன்ல இருந்து உங்க போனுக்கு வந்த எல்லா மெசேஜ்களையும் நான் படிச்சு பார்த்துருக்கேன். ஆனா நீங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனந்தா, ஒருவேளை நானே அப்படி பண்ணியிருந்தாலும் இந்து பண்ண மாட்டா. இருந்தாலும் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்க சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். என்கிட்ட உங்க போனை தர முடியுமா? கண்டிப்பா. இந்தாங்க, என்ன வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல இருந்து இந்துவோட நம்பருக்கு எந்த ஒரு மெசேஜும் போகவே இல்லையே. ஆனா ரகு மாமா அப்படின்ற கான்டாக்டுக்கு இந்துவோட போன்ல இருந்து மெசேஜ் போயிருக்கு. எனக்கு அந்த மாதிரி எந்த மெசேஜும் வரவே இல்லை. இந்து அப்படிலாம் பண்ணவே மாட்டா. இது கடையில் வேற எதுவும் நடந்திருக்கு. எஸ், நீங்க சொன்னது சரி. உங்களுக்கும் இந்துக்கும் அருணுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. இந்த விஷயத்துல நீங்களும் இந்துவும் நரபராதியா இருக்கும்போது உங்களுக்கு இடையில ரகசிய தொடர்பு இருக்க மாதிரி எப்படி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அதை கண்டுபிடிச்சாதான் இந்து மேல இருக்க அருணோட சந்தேகம் தீரும். உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ரகு. உங்க கூட நான் இருக்கேன். என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன். அப்போ ஓகே, பார்க்கலாம். ரகு எதுக்காக இப்போ வந்திருக்கான்? ஆஃபீஸ் டைம் முடியறதுனால இந்துவை கூட்டிட்டு போக வந்திருப்பான். ஆனந்தன் வர சொல்லியிருப்பான் போல. ரகுவோட விளையாட்டை இங்கே நான் விளையாட விட மாட்டேன். வணக்கம் சார். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சார்? இன்னையில இருந்து இந்து மேடத்தை நீ தான் கார்ல டிராப் பண்ணும். அதே மாதிரி காலையில நீ தான் பிக்கப் பண்ணும். சார் அது வந்து நீ கூட்டிட்டு வரும்போது அவ எங்கேயாவது இறங்குனானா நீ அவளை ஃபாலோ பண்ணும். சார், இந்து மேடம் கார் கேட்டாங்கன்னா ஏதாவது போய் சொல்லி அங்கிருந்து போயிடுன்னு சுபத்ரா மேடம் சொன்னாங்க. இந்த விஷயத்துல நான் சொல்றத நீ கேட்டா போதும். இல்லனா நீ வேலை செய்யறதுக்கு இங்க இருக்க மாட்ட. நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் சார். நான் சொன்ன மாதிரியே செய்யணும். சரிங்க சார். என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? அம்மா ஒன்று சொல்றாங்க, பையன் ஒன்று சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேன் போல இருக்கு. அண்ணா, சொல்லுங்க மேடம். நான் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டோ வேணும். ஓகே மேடம், நான் உடனே வர சொல்றேன் மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஆட்டோக்காரங்க இருக்காங்க. அவங்கள யாரையும் வர சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி. மேடம், வண்டியில இருங்க, வீட்டில் விட்டுடுறேன். இல்ல, இது அம்பாட்டி வீட்டோட காராச்சே. நீங்க என்ன டிராப் பண்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் உங்களை திட்டுவாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு இல்லன்னு. உங்களை வீட்டில் விட சொல்லி அருண் சார் தான் மேடம் சொன்னாரு. ஏன் வீட்டுக்காரா? ஆமா மேடம். இன்னையில இருந்து நீங்க எப்பெல்லாம் ஆபீஸ்க்கு வரீங்களோ உங்களை வீட்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கும் மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கும் அருண் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் வீட்டுக்காரா அந்த மாதிரி சொன்னாரா? ஆமா மேடம், ஆமா. நீங்க வாங்க மேடம். மேடம், அப்படின்னு ஆட்டோ கூப்பிட வேண்டிய தேவையில்லை. அருண் சார் தான் உங்களுக்கு வண்டி அனுப்பி வச்சிருக்காங்கல்ல, நீங்க அதிலே போயிருங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்டாரு. இப்ப டக்குனு இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. அவர் என் மேல எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் கொஞ்சம் பாசமும் இருக்கு. அதுதான் அவரு. மேடம் வாங்க போலாம். சரிங்க மேடம். நான் யாரு ஞாபகம் இருக்கா? உனக்கு இப்ப என்ன வேணும்? உன்னோட ரகு அந்த இந்துலேக்காவை கடத்திட்டு போயிட்டானாமே, உனக்கு எதுவும் தெரியாதா? ரகு மாமா கடத்திட்டு போனது இந்துவ தானே, உன் அக்காவை இல்லல்ல? ஏய், என்னடி சொன்ன? இந்த ஊர்ல மானத்தோட வாழ்ற பொண்ணுங்களை பத்தி நீ தப்பா பேசுனீனா நான் உன் வீட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுவேன். இங்க பாரு, ரகு இந்துலேக்காவை கூட்டிட்டு ஊர் சுத்தினதை பார்த்துட்டு தான் சொல்றேன். அவதான் மானத்தோட வாழணும்னு நினைக்கிற பொண்ணா? கட்டின புருஷனை ஏமாத்திட்டு அந்த ரகு கூட ஓடி போனவ தானே இந்துலேக்கா? எதா இருந்தாலும் பார்த்து பேசு. உனக்கு இந்து பத்தியும் ரகுவதம் பத்தியும் என்ன தெரியும்? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன உறவு இருக்குன்னு தெரியாம நீ எல்லாம் பேசவே கூடாது. இங்க பாரு, நான் ஒன்னும் சும்மா சொல்ல கிடையாது. இந்துலேக்கா ரகு கூட ஓடி போனவங்கிற பேர் எடுத்ததுனால அவ புருஷன் அவளை திரும்ப ஏத்துக்க மாட்டான். சொல்ல போனா ரகு இந்துவை கல்யாணம் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் நீ ரகுக்காக காத்திருக்க வேண்டாம். என்னோட விக்ரமண்ண இதுக்கப்புறம் புது விளையாட்டை விளையாட போறாரு. அந்த வீட்டுல ரகுவோட கால் பட சம்மதிக்கவே மாட்டாரு. அப்படி அவன் கால் பட்டுச்சுன்னா அவனை பம்பர மாதிரி சுத்தி விட்டுருவார், தெரிஞ்சுக்கோ. ரகுராமனை உங்களால எதுவும் பண்ண முடியாது. ரகுராமன் மேல விக்ரமன் கை வச்சு பார்க்கட்டும், அப்புறம் தெரியும் பம்பரம் மாதிரி சுத்த போறது எங்க ரகுராமனா இல்ல உங்க விக்ரமனான்னு. ரகு ஏண்டி இந்துவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம அவளோட வீட்டுல கொண்டு போய் விட்டான்? அவன் வீட்டுல நீ இருக்கிறதுனாலயா? இதுக்கான பதில் உனக்கு தெரியணும்னா நேரா ரகு அத்தாங்கிட்ட போய் கேளு, அவர் உனக்கு பதில சொல்லுவார். அன்னைக்கு விக்ரமன் கூட வந்த ஆளு தான் இது எல்லாத்தையும் சொன்னானா? ரகு மாமாவையும் இந்துவையும் சேர்த்து வச்சு அவங்கள பத்தி தப்பா பேசுற வேலைய அந்த விக்ரமனோட ஆளுங்க செய்யணும் போல. அதனால தானே அவன் என்ன தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான். இந்துவை ரகு ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ரகு பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பாவம் இந்து, இதுக்கப்புறம் அவ என்னெல்லாம் கேட்க போறாளோ. அந்த பொண்ணை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்துவோட சித்தி தான் அவங்க கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க போல. விக்ரமனை வீட்டுக்கு வர வச்சு உபசாரம் பண்றது தானே அவங்களோட வேலை. விக்ரமன் இந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தா இந்துவால எப்படி மாமா நிம்மதியா வாழ முடியும்? அவ படுற அவஸ்தை எல்லாமே கஷ்டமா இருக்கு. இந்து இங்க வர்றதுக்கும் எனக்கு விருப்பம் தான். ஆனா அவ ரகு கூப்பிட்டா வரலையே. அவளோட வீட்லயே ரகு மாமா கொண்டு போய் விட்டதுனால இவ்ளோ கெட்ட பேரு. அப்படி இருக்கும்போது இந்துவை இங்க கொண்டு வந்து தங்க வச்சா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்ன சொல்லுவாங்க. அதனாலதான் இந்து இங்க வரமாட்டேன்னு சொல்லிருக்கா போல. இருந்தாலுமா அந்த மாதிரி எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரகு இந்துவை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விடுறதும் அவளை தேடி அவ வீட்டுக்கு போறதும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லணும். இது எல்லாமே 1/9 மாதிரி அருண் அவன் வீட்டாளுங்க காதுக்கு போச்சுன்னா இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுமே. இந்துவை அருண் ஏத்துக்காம இருக்கிறதுக்கு அதுவும் காரணமா இருக்கும். ஆனா மாமா, ரகு மாமா கிட்ட நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ரகு மாமா கேப்பாருன்னு எனக்கு தோணல. அப்படி நினைச்சா என்னமா அர்த்தம்? இந்துவோட எதிர்காலத்தை பார்க்கணும்ல. இப்ப இருக்கிற சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாயிடுச்சுன்னா அதோட விளைவு இந்துவை தானே பாதிக்கும். மாமா, ரகு மாமா வந்துட்டாரு. அவர்கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். அப்படி இல்லைம்மா, இது எல்லாத்தையும் ரகு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புத்தி வரும். அதானே நமக்கு வேணும். என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இங்க எதுவும் இல்ல. சரி ரகு. சொல்லுங்கப்பா.
இந்த அப்பா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். தினமும் இந்துவை ஆஃபீஸில் கொண்டு விடணும்னு முடிவெடுத்துட்டியா என்ன? இந்துவை போய் விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், உன்னையும் இந்துவும் சேர்த்து தப்பாக பேசுகிறவங்கள பற்றி உனக்கு தெரியும்ல? நீயும் அவளும் தப்பு பண்ணலன்னு உனக்கும் எனக்கும் தெரியும். இந்த மாதிரி பேசுகிறவங்க வாயை மூடுறதுக்கு நம்மளால முடியாதுப்பா. அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீயும் இந்துவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தற்கொலை பண்ணிக்க போன இந்துவை காப்பாற்றி அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டது உன்னோட பெரிய மனசு. அதை சாக்கா வச்சு உங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுக்கப்புறமும் நீ இந்துவை கொண்டு ஆஃபீஸில் விட்டேன்னா நீ எடுத்த கெட்ட பேர் உண்மையாயிடும். அதனால் நீ அவளை கூட்டிகிட்டு போகாத. அதைத்தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். வா, உங்களால எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியுது? இந்துக்கு அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அவளை காப்பாற்ற நான் தான் போயாகணும். யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்ச நல்லா கேட்கவே முடியாது. ரகு, ரோட்டில் வச்சு இன்னைக்கு ஒருத்தன் இவளை தடுத்து நிறுத்தியிருக்கான். உன்னையும் இந்துவையும் பற்றி தப்பாக பேசியிருக்கான். அதை நீ நல்லா புரிஞ்சுக்க. இதெல்லாமே இந்துவோட வாழ்க்கையை தான்ப்பா பாதிக்குது. அப்பா சொல்றது உண்மையா? உன்னை தடுத்து நிறுத்தி எவன் இந்த மாதிரி கேட்டது? அது அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது ரகு மாமா. அவமானத்துக்கு பயந்தா நம்மளால வாழ முடியாதுப்பா. லட்சுமி உங்களை பார்த்துக்க தினம் வரால. நாளைக்கு என்னையும் லட்சுமியை வச்சு தப்பா பேசினா இவன் இங்க வரதை நிறுத்திடுவாளா? ரகு மாமா, ஒரு ஆள் உன்னை பத்தி தப்பா சொன்னா உன்னால இங்க வராம இருக்க முடியுமா? சொல்றவங்களா சொல்லிட்டோம். இந்த மாதிரி பேசுறவங்களாம் கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட இருக்கு. ஏய், நீ இந்துவோட பவரை பார்த்தல்ல? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கே கார்ல வந்திருக்கா? கொஞ்சம் சும்மா இருங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்க தானே போறோம். நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு மேடம் வரணும்? 9 மணிக்கு. நீங்க இப்ப கிளம்புங்கண்ணா. சரிங்க மேடம். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பார்த்ததுமே சித்தி இப்படி போனதுனாலதான் நான் கேக்குறேன். இந்து அவளோட குணமே அதாங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? இப்படிதான் தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுவா. அப்புறமா நாளைக்கு நீ எத்தனை மணிக்கு ஆபீஸ் போற? 9 மணிக்கு. நாளைக்கு காலையில நானும் உன் கூட கார்ல வரட்டுமா? ஆபீஸுக்கா? இல்ல, ஆபீஸுக்குலாம் இல்ல, ரோடு வரைக்கும். எல்லாரும் எனக்கு கார்ல வச்சு பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கும்ல. அப்புறம் ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொல்லணும். என்னப்பா? அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. அது வந்து சரிம்மா, நான் அப்புறமா சொல்றேன். இப்ப போ. இது யாரோடது? அப்பாவோடது இல்லையே. வினுவோடதும் இல்ல. வேற யார்தான் இருக்கும்? அப்பா, அப்பா, எதுக்கு இங்க வந்த? நான் இனிமே இங்கதான் மேடம். மேடத்துக்கு இன்னும் எதுவும் புரியலையோ?
இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோடது. இந்த ரூமை எனக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க உங்க அப்பாவும் சித்தியும். இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். மேடம், இந்த ரூமை விட்டு கிளம்புனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பா, என்னம்மா? உங்களுக்கு தெரிஞ்சதா இதெல்லாம் நடக்குதா? எதை சொல்ற? அந்த விக்ரமனை எதுக்காக இங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்கீங்க? அது அது வந்துமா, அது என்னன்னா, அவ யாருங்கிறதையும் அவனோட என்ன நல்லா தெரிஞ்சிருந்தோம் இங்க தங்கறதுக்கு அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க எதுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? விக்ரமனை பத்தி பேசுறதா இருந்தா இவர்கிட்ட பேசி நீ நேரத்தை வீணடிக்காத. விக்ரமன் இங்க தங்க அனுமதி கொடுத்ததே நான் தான். அதுக்கான அவசியம் என்ன? இது வாடகை வீடாச்சே, தங்கறதுக்கு ஒரு ரூம் கிடைக்குமான்னு விக்ரமன் கேட்டான். அதான் நான் ஒரு ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். ஓ ரூம தான் கொடுத்திருக்கேன். நீ இப்போதைக்கு வீணாவும் விடுமும் இருக்க ரூம்ல போய் தங்கிக்கோ. அது என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ சம்மதம் சொல்றதுக்கு நீ இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்க இல்லல்ல? ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு நீ தான் வாடகை கொடுத்த. ஆனா இப்ப நான் தான் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறேன். வாடகை அக்ரிமெண்ட் என் பேர்ல இருக்கு. அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன். அப்பா, இதை அனுமதிக்காதீங்க. விக்ரமனோட லட்சியம் வீணாதான். அவளை அவன் டார்ச்சர் பண்றான்னு அவ ஏற்கனவே சொல்லியிருக்கால. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் விக்ரமனை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கீங்க. என்னப்பா இது? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நீங்க சொல்ல நினைக்கலனா சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். இங்க பாரிந்தோ, என்னோட பொண்ணை பாதுகாக்க எனக்கு நல்லா தெரியும். வீணாவோட பாதுகாப்ப நாங்க ஒண்ணு உன்கிட்ட ஒப்படைக்கலையே. சித்தி, விக்ரமன் ஒன்னும் ரகு மாமா மாதிரி இல்ல. ஆமாண்டி, இந்த விக்ரமன் ரகு மாதிரி இல்ல. விக்ரமனுக்கு என்ன குறைச்சல? ரகுவை விட பணம் அதிகம் வச்சிருக்கான், யோகியதையும் இருக்கு. விக்ரமன் மும்பைல பெரிய பணக்காரன். ரகு அவனுக்கு முன்ன ஒரு தூசு மாதிரி. அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் விக்ரமனை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, விக்ரமனை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். சொல்ல போனா வீணாவை நாங்க விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுப்போம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த கேடு கெட்டவனுக்கா நீங்க வீணாவை கட்டி கொடுக்க போறீங்க? என்னப்பா இதெல்லாம்? இந்த பருமா, உன்னை நாங்க ஒரு பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்துட்டோம். அதே மாதிரி உன் தங்கச்சியும் ஒரு பணக்காரனை கட்டிக்கிட்டுமே, அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. எதுக்கு நீங்க இவகிட்ட போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? வீணா பணக்காரியா வருது இவளுக்கு பிடிக்காது போல. நீங்க என்ன சொன்னாலும் விக்ரமன் இங்க தங்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். விக்ரமனை கண்டிப்பா நான் இந்த வீட்டுல தங்க வைப்பேன். உன் கூட ரகு இருக்கான்னு தானே நீ இப்படி எல்லாம் பேசுற? இன்னைக்கு நீ ரகுவோட பலத்தால ஆபீஸுக்கு போயிருக்க. நாளைக்கு நீ இந்த வீட்ல இருந்து வெளியே போக விக்ரமன் கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கும். அவனோட அனுமதி இல்லாம உன்னால வெளியே போக முடியாது. இன்னைக்கு இந்த வீட்ல நீ காட்டின ஷோ மாதிரியே நாளைக்கு ரகு இங்க வரும்போது அந்த ஷோவை நான் காட்ட போறேன். அப்பா, சித்தியோட இந்த கேடு கெட்ட செயலுக்கு கூட்டா நிக்க உங்களால எப்படி முடியுது? எல்லாத்தையும் சிட்டித்தனமா முடிவெடுக்கிறா. நான் என்னத்த சொல்றது? உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. என்ன தடுக்கிறதுக்காகவும் வீணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த விக்ரமன் இங்க வந்திருக்கானா? அது கண்டிப்பா நடக்காது. அவனை நான் இங்க தங்க விட மாட்டேன். அந்த விக்ரமனை வீட்டுக்குள்ள விட்டதால பெரிய பிரச்சனை வருமோ? வீணா, நீ அழாதம்மா. நிச்சயம் இதுக்கு ஏதாவது பண்ணலாம். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து விக்ரமனுக்கு வாடகைக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து போவானான்னு எனக்கு தெரியல. அவனை அனுப்புறதுக்கு அப்பாவும் அம்மாவும் தயாராகவே இல்லை. அவங்களுக்கு பணம் இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்? வழியில் வச்சு அந்த விக்ரமனோட ஆளுங்க சொன்ன விஷயம் இப்போதான் எனக்கு நல்லா புரியுது.
விக்ரமன் ஒரு புது ஆட்டத்தை ஆரம்பிக்க போறதா சொன்னா அது இதான் போல. ரகு மாமா, உங்களோட மாமாவும் அத்தையும் எப்படி இப்படி தரந்தாழ்ந்து போயிட்டாங்க? இவ்வளோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஐடியா சுமதி மனசில் இருக்கும் போல் இருக்க. அப்படி இருக்கும்போது விக்ரமன் அனுப்புவாங்களா? இந்த விக்ரமனை தவிர சுமதிக்கு வேற யாரும் கிடைக்கலையா இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்க? எனக்கு அவனை பார்க்கும்போதே வெறுப்பா இருக்கு மாமா. மீனா, இந்த விஷயம் இந்துக்கு தெரியாதா? இல்ல, இந்து அக்காவுக்கு தெரிஞ்சா அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. இந்து அக்கா இப்ப வீட்டுக்கு போயிருப்பாங்க. விக்ரமனுக்கு இப்போ நல்ல சௌரியமா போச்சு. இந்துவையும் பழிக்கு பழி வாங்கலாம், வீணாவையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் இந்த மாதிரி பண்ண நீங்க விடக்கூடாது மாமா. இன்னைக்கு அம்மா ஏன் விக்ரமனை தங்க வச்சிருக்காங்கன்னா ரகு மாமாவை தடுக்க தான். இந்து அக்காவை ரகு மாமா ஆஃபீஸ் கூட்டிட்டு போனது அம்மாவால ஏத்துக்க முடியல. நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் சுமதியத்தை விக்ரமன் அங்க தங்க வச்சிருக்காங்க. ரகு மாமா, என்னால இனிமே அந்த வீட்டுக்கு போக முடியாது. அங்க என்னால எப்படி இருக்க முடியும்? அம்மா, நீ எங்க போகாம விட்டுட்டேனா இந்து தனியாயிடுவா. நீ தான் அங்க இந்துக்கு துணையா இருக்கணும். அது எனக்கு தெரியும் மாமா. ஆனா அந்த விக்ரமன் அங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என் மேல அவன் கை வச்சாலும் இந்து அக்கா அவனை வெட்டிடுவாங்க. இந்து அக்காவோட வாழ்க்கை ஜெயிலே போயிடும். அதான் இப்போ இருக்க நிலைமையே. ரகுமாமா, இந்துவையும் வீணாவையும் இங்கேயே தங்க வைக்கலாமா? அதுக்கப்புறம் சுமதியத்தை விக்ரமனோட பிளான் எல்லாம் தவிடுபொடி ஆயிடும். வீணா இங்க தாராளமா தங்கலாம். ஆனா இந்து இங்க வரமாட்டா லட்சுமி, எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்னதான் பண்ணுவாங்களோ. அங்க எப்ப என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இவ அங்க இருக்க முடியுமா? வீணா, நீ விக்ரம் நினைச்சு பயப்படாத. தைரியமா வீட்டுக்கு போ. ரகுமாமா, நான் போனா உன்னை நான் தான் வீட்டுக்கு அமுச்சு விட்றேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் அந்த விக்ரமன் இருக்கக்கூடாது தானே நீயும் இந்துவா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். ரகு, நீ என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணாதான்ப்பா இந்த பிரச்சனை தீரும். இன்னைக்கு ராத்திரி அந்த விக்ரமன் வீட்டுக்குள்ள வந்து தங்க மாட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ வீட்டுக்கு போமா, நான் உன் கூட இருக்கேன். டேய், எங்கடா இருக்க? ஒரு சின்ன மேட்டர். நீ அந்த டீ கடைக்கு வந்துரு, நான் அங்க வந்துடுறேன். இந்துவோட கையாலையும் உன் கையாலையும் மாத்திரை சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் இந்துவும் இருக்கா. அதை நீ கவனிச்சிருக்கியா பார்வதி? இந்து கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தோட வீட்டுக்குள்ள வரும்போது உன்னை பாக்குற மாதிரியே எனக்கு இருக்கும். ஏமா அப்படி? என்னையும் இந்துவையும் பார்க்கும் போதெல்லாம் அம்மா பொண்ணு மாதிரியே இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ என்னவோ. பாவம் அந்த பொண்ணு. அருணை நினைச்சு அவ கவலைப்படுறா. அருண் என்னடானா அவளை பத்தி பேசினாலே கோபப்படுறான். இப்போ ஆனந்த் கூடவும் சண்டை போட்டிருக்கான். அவன் ஏன் இப்படி மாறி போயிட்டா? அவன் ஏன் தான் இப்படி மாறினான்னு எனக்கும் தெரியலம்மா. இந்து கூட எல்லாத்தையும் ஓப்பனா பேசணுங்கிறதுக்காக தான் நான் அவளை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சேன். அங்க என்ன நடந்துச்சோ தெரியல. அருணே வந்துட்டாமா. அருண், நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆபீஸ் விஷயத்துல நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். ஆஃபீஸ் வேலையா இருந்ததுனால தான் அதை நான் பெருசா எடுத்துக்கலாம். சரி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல தானே இருந்தீங்க. ஓப்பனா பேசிக்கிட்டீங்களா?
எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறதுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல சம்பவம் நடந்தது. நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுற? ரகு கூட இந்துக்கு தப்பான உறவு இல்லைன்னு தானே நீங்களும் பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ரகு தான் இந்துவை இன்னைக்கு ஆபீஸ் கூட்டு வந்தான். அவளை கூட்டிட்டு போறதுக்கும் அவன் வந்தான். அதுக்காக நீ ஆனந்தம் சண்டை போட்டுக்கலாமா என்ன? ஆமா, கேண்டீன்ல வச்சு நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டீங்க? ஆனந்தன் தான் ரகுவை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஆனந்தனும் அந்த கள்ளத்தொடர்புக்கு கூட்டா இருக்கான். ஏன் அருண் இப்படி பேசுற? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஓ வாயிலிருந்து வரலாமா? நீயும் அனந்தனும் எப்பவும் சண்டை போடாம தானே வளர்ந்துருக்கீங்க. இந்த விஷயத்துல அப்படி என்னப்பா சண்டை போட்டுக்கிட்டீங்க? சந்தேகம் தலைக்கு ஏறிடுச்சுல்லம்மா. அதனால அட்வைஸ் பண்ண வரவங்க எல்லாரையுமே இவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப ஆனந்தனும் இவனோட எதிரிதான். இவனை இந்த மாதிரி பண்ணதே அவதானே அந்த இந்து. என் பையனோட வாழ்க்கை அவளாலதான் நாசமா போச்சு. இப்ப அவளாலதான் என் பசங்களுக்குள்ளயும் சண்டை வந்துருச்சு. நான் அவளை ஆபீஸ்க்குள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அவளை உள்ள விட்டுருக்க. என் பையனை கஷ்டப்படுத்த தானே நீ அப்படி பண்ணிருக்க. அருண் ஆபீஸ்க்கு கூட வரட்டும், ஆனா அவ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. உனக்கு துரோகம் செஞ்ச அந்த இந்துவ இனிமே என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. சுபத்ரா, இந்துவை நீ என்னைக்காவது உன் மருமகளா நினைச்சிருக்கிறியா? இந்துவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உன் மருமகளாகவா? பாரு, உன்னோட நாடகம் எல்லாம் எங்க கிட்ட காட்ட வேண்டாம். அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். அத்தை, நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான். அத இவனுக்கு நாங்க புரிய வச்சதுனாலதான் இந்து இவன் கல்யாணம் பண்ணான். அப்ப இந்து இவனை நல்லாவே ஏமாத்திட்டா. ரொம்ப நல்ல வேலை அவளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இவனை ரொம்ப நல்லாவே ஏமாத்திட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அம்பாட்டிக்காரங்களை அவமானப்படுத்தின இந்துவை பார்வதி ஆபீஸ்குள்ள விட்டது இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துற செயல் தானே. பாருங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாகணும். தப்பு பண்ண அந்த இந்துவை தனிமைப்படுத்தணும். அதை தான் நம்ம பண்ணணும். நீ என்ன சொல்ற மருமகனே? ஆனா இந்து தப்பு பண்ணிட்டாங்கிறத நீங்களும் அருண் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு நீங்க தயாராவே இல்ல. என் மனசுல நான் சந்தேகப்பட்டதை மத்தவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணுன்ற அவசியம் இல்ல. ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தா அதை நான் மனசாட்சிங்கிற கோர்ட்ல தான் வாதாடுவேன். என்ன திருத்தறதுக்கு நீங்களும் பாட்டி முயற்சி பண்ண வேண்டாம். என்னோட சந்தேகங்கள் எல்லாமே உண்மைதான். என் பேரனுக்கு என்ன ஆச்சு? யாரோ வேண்டாதவங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துதான் அவன் பேசுறான்னு நினைக்கிறேன். இந்துக்கும் ரகுக்கும் நடந்த அந்த சாட்டிங்க கையோட பிடிச்ச அருணை இதுக்கப்புறமும் திருத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு யாரோ வசியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா உண்மையுமே கூடிய சீக்கிரமே வெளியில வரும். அப்படி வெளியே வரும்போது அருணுக்கு அது தெரிய வரும். அம்மா, நீங்க வாங்க. பார்வதி பேசின பேச்ச கேட்டு நம்ம ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவளால எதுவுமே பண்ண முடியாது. நான் யோசனை பண்றது அது மட்டும் இல்ல சுபத்ரா. பார்வதி இப்ப இருக்கிற மூட பார்க்கும்போது அந்த மகேந்திரனை நம்மளால எப்படி டீல் பண்ண முடியுமானதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு, 25 லட்சம் ரூபாய்க்கான ப்ரொபோசலை நம்மளால எப்படி பார்வதி கிட்ட கொண்டு போக முடியும்? பார்வதி கொடுப்பானு எனக்கு தோணவே இல்லை. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணி வச்சிருக்கேன்.
என்னை கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. நான் தோத்து போயிட்டேங்கிறது உண்மைதான். உன் பின்னாடி நான் எவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் உன்னை தொட முடியலையே. உன் மனசுல இருக்க நல்ல எண்ணத்துக்கும் பாசத்துக்கும் நான் எப்பயுமே அடிமைதான். அட போங்க நீங்க வேற. என்னங்க டீ. நான் உங்களோட பொண்டாட்டிங்கிறது உண்மைதான். வீட்டு விஷயத்துல என் மேல கோவப்பட்டீங்கன்னா ஆபீஸ்க்கு வரும்போது நான் உங்களை பழிக்கு பழி வாங்குவேன். நம்ம 2 பேரோட வேலை என்னன்னு தெரியும்ல. ஆபீஸ்ல நான் தான் உங்களை விட ஹையர் அஃபிஷியல். டேய், நீ என் மேல கோவமா இருக்கியா? நான் இப்ப யார் மேலயும் கோவமா இல்ல, எனக்கு என் மேலதான்டா கோவமே. இன்னைக்கு ஆஃபீஸ் கேண்டீன்ல வச்சு நீ என் சட்டையை பிடிச்சது வேணும்னே பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ அப்போ இருந்த மைண்ட் செட்டில் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட. நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்த நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இப்படி அடிச்சுக்கிட்டது எனக்கு ஞாபகமே இல்லை. இந்துவோட விஷயத்தில் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அருண். சந்தேகன்ற நோய் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கு. அதுலேருந்து நீ வெளியே வந்து சரியான சமயத்தில் சரியான முடிவு எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்டா. எப்படி நான் சொல்றத நீ கேட்க போறதில்ல. நீ எதுக்காக இங்க வந்த? டேய், உன்னோட தப்பான எண்ணத்துக்கு இந்துவோட ஃபோன் தானே காரணமா இருக்கு. அந்த ஃபோனை எனக்கு கொடு. எதுக்கு? உனக்கு எதுக்கு இந்துவோட ஃபோன்? டேய், நான் அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்கணும். ரகுவோட ஃபோனை நான் இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன். ரகுவோட வாட்ஸ்அப்ல இருந்து இந்துவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் கூட போகவே இல்லை. அதனால இந்துவோட ஃபோனை செக் பண்ணியே ஆகணும். டேய், அந்த ஃபோனை என்கிட்ட கொடு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உன்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனந்தா, இந்துக்காக நீ இப்படி தரங்கிட்டு போயிட்ட? அவளுடைய சூழ்ச்சியில நீயும் விழுந்துட்ட. அப்படிங்கும்போது நீ இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. இந்துக்கும் ரகுக்கும் நடந்த சாட்டிங்க நீ தான் நேர்லயே பாத்தியே. வேணும்னே கூட சொல்லுவ, அதை நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவ. நான் பார்த்ததெல்லாம் இல்யூஷன் கூட நீ சொல்லுவ. அருண், நீ ஏன்டா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இந்து தான் உன்னை போனை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாளா? அருண், அவன் நல்லா மாட்டின பிறகு அவ ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக என் முன்னாடி போலியான ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா போல. அதுக்காக பல வழிகளை முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சரி, ரகுவோட ஃபோன் போய் சொல்லுமா. அதுல இருந்து இந்துவோட ஃபோனுக்கு எந்த ஒரு மெசேஜும் அனுப்பப்படலன்னு நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? ரகு அந்த மெசேஜஸ்லாம் டெலீட் பண்ண பிறகுதான் உங்ககிட்ட போனை காட்டியிருக்கான். இதுக்கப்புறம் இந்துவோட போன்ல இருக்க மெசேஜையும் டெலீட் பண்ணும்ல. ஆனந்தா, நீ போ, நான் போனை தர மாட்டேன். அருண், நீ கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிடா. நீ ஒன்னும் லாஜிக் பத்தி பேசாத, நீ உன் வேலையை போய் பாரு. டேய் அருண், யாரை வேணா சந்தேகப்பட உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும். நம்மளோட வாழ்க்கை ஒரு சின்ன மண்பானை மாதிரி. அதை நம்ம அசால்ட்டா ஹேண்டில் பண்ணோம்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல சந்தேகத்துல இருந்து வெளியே வா. அந்த போனை என் கையில கொடு. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. வெளியே போடா, வெளியே போன. என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுல எனக்கும் பங்கு இருக்கு. உங்களோட இந்த நிலைமைய என்னால சத்தியமா பார்க்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.